தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் திமுகவின் வியூகம் என்ன? திமுக தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் 7 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. மிக முக்கியமான கட்சி அதனுடைய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. 3 மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது இந்தியா முழுக்க கவனத்தை ஈர்த்த ஒரு கூட்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த கூட்டத்தால் அவங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படுமா, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுமா, அல்லது திமுக மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய அளவில் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற கவனத்தை ஈர்த்திருக்காரா அப்படின்னு இந்த கூட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களையும் அதில் நடந்த மற்றும் அதில் கலந்து கொள்ளாதவர்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், ஒடிசா ஆகிய 7 மாநிலத்துடைய அரசியல் தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அடுத்த கூட்டம் கூட ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி அப்படிங்கிறது அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் கூட்டம் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் அழுத்தம் கொடுக்குமா அப்படிங்கிறத இப்போ கேள்விக்குறியாக இருக்கு. 7 மாநிலம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. கூப்பிட்ட பல பேர் வந்தாங்க, சில பேர் வரலை, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த கூட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறது நியாயமான தொகுதி மறுவரையறை அது நிறைவேற்றப்படுமா, அது நிறைவேற்றக்கூடிய வகையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா அப்படிங்கிறதா. இப்போ இந்த கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துடைய முடிவு என்ன, அந்த கூட்டத்தின் கோரிக்கை என்ன, அது நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறதா முக்கியம். அது நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறதா இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. 3 ஸ்டேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாநிலத்துடைய முதலமைச்சர், அதற்கு பிறகு கர்நாடக துணை முதலமைச்சர்லாம் கலந்துக்கிட்டாங்க. பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரமுகர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதான் இந்த 7 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள்லாம். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடத்தப்பட்டால் அது தென் மாநிலங்களில் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் எல்லாருமே முன்வைத்தாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு வேண்டாம் அப்படிங்கிறத கருத்து தான் முன் வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும் போது அதில் நியாயமான மறுசீரமைப்பு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த விகிதாச்சாரம் அப்படியே தொடரணும். இப்போ 7.15 அப்படி இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னா அது அதிகரிக்கப்படும் போதும் அதே விகிதாச்சாரம் இருக்கணும். மற்ற மாநிலங்களும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவோடு சேர்த்து பார்க்கும்போது அது விகிதாச்சாரம் அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையாக இருக்குது. அதான் மறுவரைக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது, தொகுதி மறுசீரமைப்பு நியாயமான முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க கோரிக்கையாக இருந்திருக்கு. இந்த கோரிக்கையும் இந்த கருத்தும் தான் அதில் கலந்துக்கிட்ட எல்லாருமே முன்வைச்சாங்க. கடைசியாக தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கணும். ஏற்கனவே 2 முறை 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்கப்பட்டு அடுத்து 50 ஆண்டுகள் முடிந்து 2026 ஒத்தி வைக்கப்பட்ட அந்த விதிங்கிறது முடியுது. 2026 முடியுது. 2026 ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் 2026 தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா 2026 முடியுது 2025 ஆண்டு காலம். அப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்க, அதே போல் மீண்டும் 3வது முறையாக 25 ஆண்டு காலம் ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கணும் அப்படின்னும், ஒரு வெளிப்படையான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தணும் அப்படின்னும், 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையே அப்படியே தொடரணும் அப்படின்னும் பல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த கூட்டத்தின் மூலமாக அவங்க கோரிக்கையை முன்வைச்சிருக்காங்க, ஓகே. ஆனால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சது யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக இவங்க தான் இந்த கூட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஏற்பாட்டில் 7 மாநிலங்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீதான கவனம் இந்திய அளவில் ஈர்க்கப்பட்டிருக்கு இன்னும் கூடுதலாக. அப்போ இந்த கூட்டத்தின் மூலமாக தேசிய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கிய தலைவராக மாறுகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. அப்படிங்கிற கோணத்திலும் அது பார்க்கப்படுது. அப்போ ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி தானே இருக்கு. ஒரு மாங்காய் என்னன்னா, தொகுதி மறுவரை தொடர்பாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இந்திய அளவில் 7 ஸ்டேட் ஒன்று சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாங்காய். இன்னொரு மாங்காய் என்னன்னு பார்த்தோன்னா, தேசிய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு மிக முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார், தேசிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான நபராக உருவெடுக்க முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற கோணத்திலையும் இது பார்க்கப்படுது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இதுவரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி எதுவுமே சொல்லலை. ஒரே ஒரு முறை சொன்னார், தெலுங்கானாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது
மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை மேற்கொண்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதி இழக்கும், அதுதான் காங்கிரஸ் விரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ். அதை பற்றி மோடி பேசும்போது தான் அவங்க காங்கிரஸ் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா 100 தொகுதிகள் இழக்கும் தென் மாநிலங்கள், அதுதான் காங்கிரஸ் விரும்புகிறதா அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் இது தொடர்பாக தொகுதி மறுவரை நடத்தப்படாது அப்படிங்கிறது பிரதமர் மோடி முன்கூட்டி சொல்லிட்டாரா அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்போ அதை தாண்டி இது வரைக்கும் பெருசாக அதை பற்றி எதுவுமே பேசலை. அமித்ஷா ஒரு முறை சொல்லியிருக்காரு தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, தமிழகம் ஒரு தொகுதி கூட இழக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி 2 பேருமே ஒரு மேம்போக்காக சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ எப்படி நடத்தப்படும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் மத்திய அரசு அறிவிக்கலை, நாடாளுமன்றத்திலும் பேசலை. அப்போ அப்படி இருக்கும்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இதுவரைக்கும் மோடி எதுவும் பேசாத நிலையில் அவர் பேச தொடங்கும் போது அப்போ தமிழகம் கொடுத்த அழுத்தம் தான், தமிழகம் எடுத்த முன்னெடுப்பு தான் இப்போ பிரதமர் மோடியை இந்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பலன், ஒரு கிரெடிட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இதை பற்றி எல்லாரும் பேச தொடங்குவாங்க இல்லையா, பிரதமர் பேசின பிறகு எல்லாரும் பேச தொடங்கும் போது அப்போ முன்னெடுப்பு முதல்ல இதை பற்றி பேசி தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவங்களாம் அதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லையா இந்த கூட்டம் அப்படின்னும் பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைக்கப்பட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு கலந்துக்க சொல்லி அழைப்பு போனது, ஆனால் அவங்க கலந்துக்கல. தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் கலந்துக்கல. தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான அரசியல் தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக ஸ்டாலின் முயற்சி செய்கிறாரா அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியா முழுக்க பாஜக ஆளாத மாநிலங்கள் பல இருக்கு. ஆனால் அதுலேயும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம், அதிகமாக எதிர்க்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் தலைவராக தன்னை முன்னிறுத்த, எல்லாரையும் ஒன்றிணைத்து அதில் மிக முக்கியமான நபராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிறுத்த முயற்சி செய்கிறாரா, இந்த கூட்டம் அதுக்கு வழிவகுக்குதா அப்படிங்கிற மாதிரியும் அந்த கோணத்திலையும் பார்க்கப்படுது. இதை தெரிஞ்சுதான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரலையா, கூட்டத்தில் பங்கெடுக்கலையா. ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தால் நாம தான் மிக முக்கிய நபராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக மம்தா பானர்ஜி பார்க்கப்படுறார். அதுதான் இந்தியா கூட்டணிக்கும் பல முரண்பாடுகள்லாம் ஏற்பட்டது, யார் தலைமை தாங்குவது அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படி இருக்கும்போது இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கூடிய இந்த முன்னெடுப்பிலும் நம்ம முக்கியமான நபராக இருக்கணும், நாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கிய நபராக இருப்பார் அப்படிங்கிற உணர்ந்து தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் கலந்துக்கலையா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதாவது தனக்கான முக்கியத்துவத்தை காட்டிக்கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டத்தை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது பாஜக தரப்புலையும் சொல்கிறாங்க. இது தேவையில்லாத கூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி போல எல்லாரையும் ஒன்று சேர்த்து இமேஜை உயர்த்தி கொள்ள நினைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பாஜக தரப்புலையும் சொல்கிறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பை ரொம்ப காலத்துக்கு அமைதியாக வைத்திருக்க முடியாது. ஏன்னா 2 முறை 25 ஆண்டுகள் அப்படின்னு தள்ளி போடப்பட்ட காரணத்தால் இன்னும் நீண்ட காலத்துக்கு அதை அப்படியே மெயின்டைன் கொண்டு போக முடியாது அப்படின்னும் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னாலும் அதை அப்போ எப்படி நீங்கள் அதை கொண்டு வரீங்க அப்படிங்கிற தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் ஏன் சொல்லலை? இப்போ நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, திமுக எம்பிக்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற அவையிலே பேசியிருக்காங்க. அப்போ சொல்லிடலாம் இல்லையா, தொகுதி மறுசீரமைப்பு நாங்கள் இப்படி தான் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா, அப்போ ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வியும் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார், வேறு அவங்க பணிகள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால தான் வரல அப்படின்னு திமுக தரப்புலேயே கனிமொழியும் சொன்னாங்க. மம்தா பானர்ஜி அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால் அடுத்த கூட்டத்தில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர் தான், பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க. அதனால் எப்பவுமே அவங்க பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதால இந்த கூட்டம் பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவிலான அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னும் ஒரு கோணத்தில் இது பார்க்கப்படுது. இப்போ இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருமே புதுசாக சேர்ந்தவங்க கிடையாது, அதே போல் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் கிடையாது. தொடர்ந்து பாஜக எதிர்க்கிறவங்க தான் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போது ஏற்கனவே அவங்க பாஜக எதிராக அழுத்தம் கொடுத்தவங்க தான் இப்போ ஒன்று சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்காது அப்படிங்கிற கோணத்திலும் அது சொல்லப்படுது. தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறையாது அப்படின்னு அமித்ஷா சொன்னதிலிருந்து மறுசீரமைப்பை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு மறைமுகமாக அவர் சொல்லியிருக்காருங்கிறத அவங்க புரிஞ்சிக்கலாம். தென் மாநில எண்ணிக்கை குறையாது, ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்லியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டால் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அந்த எண்ணிக்கை அதிகமாகும், தமிழ்நாட்டில் இந்த எண்ணிக்கை குறையும். இந்த பிரச்சனையை காங்கிரஸ் தலைமையும் உணர்ந்திருக்காங்க. இந்தியா கூட்டணியில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து ஒரே நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கேள்வி என்னென்னா, பார்லிமெண்ட்டில் திமுக எம்பிக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஆனால் அது ஏன் காங்கிரஸ் கலந்துக்கல அப்படின்றாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வரல, சரி, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வரலாம் இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் இருக்காங்களா, அவங்க வந்திருக்கலாம் இல்லையா, குஜராத்லையும் காங்கிரஸ் இருக்காங்களா, அவங்க வந்திருக்கலாம் இல்லையா. இப்படி வராத மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, ஏன் அவங்க சப்போர்ட் பண்ணலை? இந்தியா கூட்டணி அப்படின்னும் போது அது காங்கிரஸ் தான் பிரதான கட்சி, காங்கிரஸ் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த கூட்டத்திலையும் காங்கிரஸ் கலந்துக்கிட்டால் அப்புறம் நம்ம காங்கிரஸ் பின்னோக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்கும் அப்படிங்கிற உணர்ந்து தான் காங்கிரஸ் கலந்துக்கலையா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. இப்படியாக பல அரசியல் விமர்சனங்கள் இதை சுற்றி வந்து கொண்டே இருப்பதை மறுக்க முடியாது.